வணக்கங்களே. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள கேத்தாம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் நடராஜ். இவர் எல்ஐசியில் முகவராக பணிபுரிந்துட்டு வராரு. இவருக்கு காஞ்சனா என்ற மனைவியும் ஸ்ரீதர் மற்றும் சுகந்தனு 2 மகன்கள் இருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதம் 19 அதாவது நேற்று முன்தினம் இரவு வீட்டில் கதவை பூட்டிட்டு நடராஜ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறையிலையும் அவருடைய மனைவியான காஞ்சனா வெளியே இருக்கக்கூடிய ஒரு அறையிலையும் அவருடைய 2 மகன்களும் வெவ்வேறு அறைகளையும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போது நள்ளிரவு முகமுடி அணிந்த கொள்ளையன் ஒருவன் நடராஜோட வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. அப்போது அந்த வீட்டு கதவை திறக்க முயற்சி செய்யும் போது அந்த வீட்டுடைய கதவு உள் பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. இதனால் கொள்ளையன் வீட்டுக்கு வெளியே நீண்ட நேரமாக காத்திருந்திருக்காரு. அதனைத் தொடர்ந்து நடராஜ் அதிகாலையில் கதவை திறந்து வெளியே சென்ற கொஞ்ச நேரத்திலேயே உடனடியாக அந்த வீட்டுக்கு வெளியே பதுங்கியிருந்த கொள்ளையன் திடீரென வீட்டுக்கு உள்ளே வந்திருக்காரு. அவர் கதவை திறந்து உள்ளே வரும்போது வீட்டு ஹாலில் படுத்துட்டு இருந்த நடராஜனுடைய மனைவியான காஞ்சனா அந்த திருடனை பார்த்து சத்தம் போட்டிருக்காரு. யார் ராணி எதுக்குடா வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க. உடனே இந்த மாதிரி சத்தம் போட்டால் நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முகமுடி அணிந்த வீட்டுக்குள்ளே அந்த கொள்ளையன் உடனடியாக காஞ்சனாவுடைய முகத்தில் துணியால் அழுத்தியும் அவருடைய கழுத்தை நிறுத்தும் கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்காங்க. கொள்ளையன் கொலை செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த காஞ்சனா கத்திருக்காங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திருக்காங்க. என்னடா அம்மாவோட சத்தம் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுத்திருந்த மற்றொரு அறையில் தூங்கி கொண்டிருந்த காஞ்சனாவுடைய மகன் எழுந்து பார்க்கும்போது தன்னுடைய தாயை ஒரு மர்ம நபர் கழுத்தை நிறுத்தி கொலை செய்ய முயல்வதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காரு. தூக்க கலக்கத்தில் பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புரியலை. ஆனால் அதுக்கப்புறமா தான் யாரோ ஒருத்தர் நம்ம அம்மாவை கொலை செய்கிறானே அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்த பிறகு அவனை பிடிக்க முயற்சி செஞ்சுருக்காரு. அதுக்குள்ளே அந்த கொள்ளையன் அவனை தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடுறாரு. அப்போ அவருடைய மகன் கத்துறாரு, பிடிங்க திருடன் பிடிங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த வீட்டை விட்டு வெளியே போன நடராஜனும் அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக ஓடி வராரு. இவங்க 2 பேரையுமே தள்ளி விட்டுட்டு அந்த திருடன் அங்கிருந்து வெளியே குதிச்சு ஓடி போயிடுறாரு. இவர்களை கண்டதுமே அந்த கொள்ளையன் வீட்டை விட்டு வெளியே தப்பிச் சென்றதை பார்த்து மறுநாள் இந்த சம்பவம் குறித்து காலையிலே நடராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தார் கடத்தூர் போலீசாரிடம் புகாரும் கொடுக்குறாங்க. அதை தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு சென்ற கடத்தூர் போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து சோதனை செய்து தடயங்களையும் சேகரிச்சிருக்காங்க. ஆய்வு செய்த போலீசார் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்னதாகவே அவன் சில மணி நேரம் அந்த வீட்டுடைய வளாகத்தில் துணிக்காய போட்ட கயிறுகளை அறுக்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய சில சிசிடிவி கேமராக்களுடைய திசையை மாற்றி வைக்கிறதும் அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிருக்கு. இப்படி கொள்ளை மற்றும் கொலை முயற்சியில் ஈடுபட்ட இந்த கொள்ளையன் தான் அணிந்திருந்த முகமுடி, கையுறை மற்றும் முடைகளை தேடி மோப்பனாய் வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவற்றையெல்லாம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 200 அடி ஆழம் கொண்ட விவசாய கிணற்றை வீசிவிட்டு அது போயிருக்காரு. தகவலிருந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மோப்பனாய் உதவியுடனும் தேடுதல் வேட்டையில் தீவிரப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிணற்றில் வீசப்பட்ட அந்த திருடனுடைய உடைமைகளையும் போலீசார் கைப்பற்றியிருக்காங்க. இந்த நிலையில தான் போலீசார் நடத்திய தீவிரமான விசாரணையில் இந்த கொள்ளை மற்றும் கொலை முயற்சி சம்பவத்தில் ஈடுபட்டது இளைநிலை உதவியாளரான கல்யாணம் என்பது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய மானிய தொகையை அவர் கையாடல் செய்ததால் அந்த பணத்தை திருப்பி வைக்கிறதுக்காக தான் இப்படி கையாடல் செய்த பணத்தை திருப்பி செலுத்துறதுக்கு தான் இந்த கொள்ளை முயற்சியில் அவர் ஈடுபட்டதும் விசாரணையில் அம்பலமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கல்யாணுடைய மொபைல் ஃபோனை எடுத்து போலீஸார் ஆய்வு செய்யும்போது வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி லாட்ஜில் அறை எடுத்து அந்த லாட்ஜில் இருக்கும்போது யூடியூப்பில் எப்படி வீட்டில் கொள்ளையடிக்கலாம், எந்த நேரத்தில் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோக்களை அவர் பார்த்ததும் அவருடைய மொபைல் ஃபோனில் அது பதிவாகியிருக்கு. தற்போது இந்த ஆதாரத்தையும் கைப்பற்றிய போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.